டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமடைந்த நிலையில் கட்டுப்பாடுகளை முன்கூட்டியே அமல்படுத்தாதது ஏன் என்று கேட்டு நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அந்த காற்று மாசு பிரச்சனையானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக டெல்லியில் உருவெடுக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அவசரமாக மீண்டும் இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. தற்பொழுது அதன் அடிப்படையில் தான் சில உத்தரவுகளையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. இன்றைய விசாரணையின் பொழுது வழக்கறிஞர்கள் சார்பிலும் சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. அதாவது உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டிலிருந்து டெல்லியில் காற்று மாசுபாட்டை தடுப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றது. ஆனால் அதையும் தாண்டி காற்று மாசுபாடானது தொடர்கதையாக உள்ளது. அப்படி என்றால் எங்கோ பிழை இருக்கின்றது. மத்திய அரசு மாநில அரசுகள் மீதும், மாநில அரசுகள் மத்திய அரசின் மீதும் ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டு வருகின்றனர். எனவே இது தடுக்கப்பட வேண்டும், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமும் டெல்லியில் காற்றின் தர குறியீடு எப்பொழுது 480 தாண்டியது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். காற்றின் தர குறியீடு 401 தாண்டிய பிறகும் 3ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை அமல்படுத்த 24 மணி நேரம் தாமதித்தது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. உடனடியாக கட்டுப்பாடு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டியதுதானே? காற்று மாசுபாட்டை தடுப்பதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் உரிய முறையில் அமல்படுத்தப்படுகிறதா? கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுவது கண்காணிக்கப்படுகின்றதா? ஆணையம், காற்று தர மேலாண்மை ஆணையம் காற்று மாசுபாடு குறையுமா என காத்திருப்பது தவறானது. காற்று மாசுபாடு குறையுமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பது தவறானது. காற்றின் தரம் சீரடையும் என காத்திருப்பது ஏற்புடையதல்ல என உச்சநீதிமன்றம் கூறியது. கடுமையாக வார்த்தைகளை கூறியது. அதன் அடிப்படையில் 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை கடுமையாக அமல்படுத்த நாங்கள் டெல்லி அரசுக்கும் அதேபோல டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பிற மாநில அரசுகளுக்கும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுவதை கண்காணிப்பதற்கான குழுக்களையும் இந்த மாநில அரசுகள், டெல்லி மற்றும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாநில அரசுகள் உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுவதில்லை என குற்றச்சாட்டுகள் வந்தால் அதனை நிவர்த்தி செய்வதற்கு காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்.